எனக்கு கல்யாணத்தில் நடந்த சம்பவத்தை நினைச்சா இப்பவும் வருத்தமாதாமா இருக்கு. சண்முக சுந்தரம் என் கூட பிறந்த ஒரு மாதிரிதான். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? உங்க குலசேகர மன்னிப்பு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவாரு. ஏத்த பெரியவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையில பொண்ணு மாப்பிளையும் ஏன் பிரிஞ்சிருக்கணும்? மணிமேகலை, நீ கொஞ்சம் சும்மா இரு. அந்த பொண்ணை ஏமா அதட்டுறீங்க? அது மனசுல பட்டதை சொல்லுது. உங்க அண்ணன் சண்முக சுந்தரத்தை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்துல அவமானப்பட்டதுல இருந்து இந்த வீட்டுல கூட சரியா தங்கறது இல்ல. அந்த கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அது சரி ராசம்மா, ஒண்ணு குலசேகரன் மன்னிப்பு கேட்கணும், இல்ல நாம தான் விட்டு கொடுக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். இந்த பாரதிய சம்பந்தியம்மா, சென்னை வரைக்கும் வந்து மாப்பிள்ளை தம்பியை கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் போன்ல என் பொண்ணுகிட்ட எதேதோ சத்தம் போட்டு பேசிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. கல்யாணம்னு ஒண்ணு நடக்காம இருந்திருந்தா மாப்பிள்ளை தம்பி கங்காவை பார்க்க வர்றத நான் தடுக்கலாம். ஆனா இப்போ அவங்க கணவன் மனைவியானதுக்கு அப்புறம் அவங்க சந்திக்கிறத நீங்களோ நானோ தடுக்க முடியாது. உங்க பையன் ஒரு சராசரி மனுஷன் கிடையாது, ஒரு IAS அதிகாரி. நாளைக்கே தான் மனைவி கூட சேர்றதுக்கு நாமெல்லாம் தடையா இருக்கோன்னு சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்தாருன்னா யாருமா தலை குனிஞ்சு நிக்கிறது? அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாதீங்க. கிழிச்ச கோட்டை தாண்டாதன்னு சொல்றதுக்கு உங்க பையன் குழந்தை கிடையாதுமா. சொந்த மனக்கசப்புகளை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பிரச்சனையில பொதுவான நியாயத்தை பார்க்கறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஐயா, என் பையன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, பெரிய உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, ஏன் அவன் சொல்றதை கேட்க 1000 பேர் இருந்தாலும் சரி, இந்த அம்மா பேச்சை மீற மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு கங்கா மட்டும் முக்கியம் இல்ல, நான், எங்க அண்ணன், எங்க அக்கா, எங்க மரியாதையும் முக்கியம். இது அவனுக்கும் நல்லா தெரியும். கற்பகம், முடிவா என்னதான் சொல்ற நீ? குலசேகர மன்னிப்பு கேட்கணும். எந்த மன வருத்தமும் இல்லாம எங்க அண்ணன் கங்காவையும் நம்ம பையனையும் ஆசீர்வாதம் பண்ணணும். கங்காவை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்து சந்தோஷமா விளக்கத்தை வைக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதுதான் உங்க முடிவாமா? ஆமாங்க ஐயா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. கற்பகம், அம்மா, அம்மா, நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேம்மா. நீ செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனைன்னு ஐயா கிட்ட கேளு, அவர் கொடுப்பாரு. அம்மா, நீங்க என்ன பெத்த தாய், நீங்க தான் என்ன முதல்ல மன்னிச்சு ஏத்துக்கணும். உங்க காலில் வேணா விழுந்து கேக்குறம்மா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நீ ஏண்டா என் காலில் விழற? ஐயா காலில் போய் விழு. உன்னை மன்னிக்கிறதா வேண்டாமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அம்மா, என்ன மன்னிச்சுட்டேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, எனக்கு அது போதும்மா. என்னால உன்னை மன்னிக்க முடியாது, மன்னிக்கவும் மாட்டேன். அம்மா, 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 என்ன மன்னிச்சிடுங்கம்மா. தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்கம்மா. டேய், இந்த வீட்டுக்குன்னு பாரம்பரிய பெருமை இருக்குடா, அதை கெடுத்துட்டியடா. உன்னை நினைச்சு நான் எப்படி எல்லாம் கனவு கண்டேன்.
ஐயாவோட வாரிசு நீன்னு நான் எப்படி எல்லாம் பெருமைப்பட்டிருக்கேன். அது எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டியேடா. என்கிட்ட பேசாத. போ, போய் ஐயா கிட்ட பேசு. அம்மா அம்மா என்கிட்ட பேசு. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பெத்தவர் நீங்க. நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டது இல்ல, ஐயான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். எதுக்காக ஐயா? ஊர்ல எல்லாரும் உங்களை ஐயான்னு கூப்பிடுறாங்க. அந்த மதிப்பு மரியாதையும் உங்க மேல எனக்கும் இருக்கு ஐயா. உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா. நான் உங்க புள்ள, என்ன மன்னிக்க மாட்டீங்களா ஐயா? என்ன மன்னிச்சு ஐயா. எந்தடா படவா, தப்பு பண்ண வேண்டியது அப்புறம் மன்னிச்சிருங்கன்னு காலை பிடிக்கிறது. ஆச்சியா, இவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? பாவம்மா இவன். நாச்சியா, இவனை எவ்வளவோ திட்டியாச்சு, அடிச்சாச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளையே சுத்தி சுத்தி வர்றான். செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான்னு நினைக்கிற. இதுக்கப்புறமும் இவனை தண்டிக்கணுமா? நாச்சியா, இவனுக்கு தண்டனை கிடைக்கலன்னு நினைக்கிறியா? இந்த வீட்டில் இவனுக்கு பல நாள் சோறே போடல. ரைஸ் மில்ல பட்னியா கிடந்தவனுக்கு என் தங்கச்சி முத்தரிசி தான் சாப்பாடு கொடுத்துருக்கா. இதுக்கு மேலேயும் இவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா? இல்லையா, அது பத்தாதையா. தான் பண்ணினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இவன் உணரணும். செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்டோன்னு இவன் உணரணும். நம்ம பிள்ளைய இருந்து இப்படி ஒரு தவறு செய்யலாமா? முட்டா பையமா யோசிக்காம பண்ணிட்டான். ரோட்ல இந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தான்னு இவனை பத்தி யாரும் தப்பா சொன்னதில்லை. என்ன கொஞ்சம் முரட்டு பைய, மற்றபடி நல்லவன் தானே. இவன் நேரங்காலமோ என்னமோ அப்படி பண்ணிட்டான். ஐயா, நாளைக்கு செண்பக பாண்டியன் வந்து, நீங்க பெரியவங்க, நியாயம் தெரிஞ்சவங்க, உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டானேன்னு நம்ம கிட்ட கேட்டா நாம என்னைய பதில் சொல்றது? கேட்க மாட்டாமா. நம்ம புள்ள மட்டுமா தப்பு பண்ணா? அவன் தங்கச்சியும் தானே தப்பு பண்ணியிருக்கா. ஆச்சியா, சரவணன் உன் செல்ல பிள்ளை. 10 வயசு வரைக்கும் நீ சோறு ஊட்டி தான் அவன் சாப்பிட்டு இருக்கான். இவன் என்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கலம்மா, உன்கிட்டையும் தான் மன்னிப்பு கேட்கிறான். இவனை மன்னிச்சிருமா. பெத்தவ நீ இவனை மன்னிக்கலன்னா வேற யாருமா மன்னிக்க போற? இவனை பார்க்கவே பாவமா இருக்கு. ஐயா, இவன் பண்ண தப்புக்கு என்னதாயா பிராயச்சித்தம்? சண்முக வடிவ சரவணனுக்கு கட்டி வச்சிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? ஐயா, செண்பக பாண்டியன் இதுக்கு ஒத்துக்குவாரா? அவனுக்கு வேற வழி இல்லம்மா, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இதுல அவன் தங்கச்சி வாழ்க்கையும் அடங்கி இருக்குல்ல. சரிங்க ஐயா, அப்போ உடனே பாண்டியனை பார்த்து பேசுங்க, என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆமாங்க ஐயா. கொஞ்சம் பொறுமையா இருந்தாச்சியா, 2 பேரும் சேர்ந்தே போய் பேசுவோம். அதான் நல்லது. என்ன ஒத்து ஊதிட்டு இருக்க? போடா, போய் வேலையை பாரு போ. நாச்சியா, பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க மன்னிக்கிறதாம அழகு. அவனை மன்னிச்சிருமா. சரிம்மா.
என்ன கங்கா திடீர்னு வர சொன்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. வாங்க. சொல்லு கங்கா. நேத்து அத்தை ஃபோன் பண்ணாங்க. நீங்க அத்தை கையால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க அவங்க கையால சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி பேசினாங்க. நான் அத்தைய தப்பு சொல்லறதுக்காக உங்ககிட்ட சொல்ல, உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். நீங்க அப்படி பண்ணது தப்பு தானே? எனக்குன்னு சுய விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா, அதை வெளிக்காட்டுறது தப்பா? விருப்பு வெறுப்பெல்லாம் மத்தவங்க கிட்ட காட்டலாங்க, ஆனா பெத்தவங்க கிட்ட காட்டக்கூடாது. அவங்க மனசு ரொம்ப வருத்தப்படும். பிள்ளைங்க சொத்து கேட்டாலும் பரவாயில்ல, ஆனா சொன்னதை கேட்கணும் தான் எந்த அம்மாவும் நினைப்பாங்க. நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் அத்தை எவ்வளவு அழுதுருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னை பிரிஞ்சு நான் அழுதுகிட்டு இருக்கேனே, அது ஏன் அவங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது? இது பாருங்க, சில நேரங்கள்ல அம்மாக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், ஆனா பிள்ளைங்க தாங்க விட்டு கொடுக்கணும். அம்மாவுக்காக பிள்ளைங்க விட்டு கொடுத்தா அதுவே பின்னால அம்மாவோட மனசை மாத்திடும். என் அம்மா கிட்ட நான் அப்படி நடந்துகிட்டதுல என் அம்மாவை விட உனக்கு தான் ரொம்ப கவலையோ? இது பாருங்க, நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கிறத விட நீங்களும் அத்தையும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் அத்தைக்கும் என்னால எந்த சூழ்நிலையிலும் ஒரு சின்ன விரிசல் கூட வந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க அம்மா பிள்ளையா இருக்கிறது தான் அத்தைக்கு சந்தோஷம்னா எனக்கு அதுல முழு சம்மதங்க. நீங்க அத்தை மனசை நோகாம நடந்துக்கணும். உங்களுக்கு எப்பவுமே அத்தை தான் முக்கியமா இருக்கணும். சரி, இனிமே நான் உனக்காக அம்மா கையால சாப்பிடுறேன். எனக்காக வேணாங்க, அத்தைக்காக சாப்பிடுங்க. நீங்க அம்மா கையால சாப்பிட்டேன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி கங்கா. வாங்கம்மா. வாங்க சார். நல்லா இருக்கேல? நல்லா இருக்கும். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரி கொடுங்க. சக குடும்பஸ்ய அஷ்டோத்திர பூஜிதாம் சாத்திய கரிஷ்யே. ஓம் ஸ்ரீ மகாத்ரே நம. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நம. ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரே நம. ஓம் சிதக்னிகுண்ட சம்பூதாய நம. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கங்கா வா, உன்னை வீட்டுல டிராப் பண்ணி. இல்லைங்க, நானே போய்க்கிறேன். ஏன் கங்கா? பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பூமா வேணும்? மல்லிப்பூ 2 முழம் கொடுங்க. இந்தாமா. மல்லிப்பூனா அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இது அத்தை கிட்ட கொடுங்க. பிடிவாதமா இருக்கிற மாமியார் கிட்ட பெரியம்மா நடந்துக்கிற மருமக நீதான் கங்கா. வா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். இந்தாங்க அத்தை. மணிமேகலை, நீ போய் மாமாவுக்கு காஃபி எடுத்துட்டு வா. செல்வா, என்னப்பா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா? கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்ட?
இந்த அம்மாவை தப்பா நினைக்காதடா. அம்மா, நான் எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் தப்பா நினைக்கல. ஏன்னா கங்காவும் நானும் பிரிஞ்சிருக்கிறது நிரந்தரம் கிடையாது. அது மட்டும் இல்லம்மா, நான் கோயிலுக்கு தனியா போகல. கங்காவும் நானும் தான் போனோம். என்னடா அது, பார்க்காதுன்னு சொன்னோமே, நம்ம பேச்ச மீறி அவளை பார்க்க போயிருக்கானேன்னு பாக்குறீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை நம்ம குடும்பத்தை பத்தியும் உங்களை பத்தியும் அப்பாவை பத்தியும் விசாரிச்சாலே தவிர ஒரு வார்த்தை என்னை எப்ப கூட்டிட்டு போக போறீங்கன்னு கேட்கல. நானும் நடந்த சம்பவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அதனால உங்களை மீறி போய் நான் பேசினதான் நினைக்காதீங்க. என்னம்மா பாக்குறீங்க? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. கங்கா மேல உங்களுக்கு கோபம் இருக்கான்னு கேட்டா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா கங்கா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காளோ அதே அளவு அன்பை நீங்களும் கங்கா மேல வச்சிருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். கங்கா உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அடையாளம் நீங்க கையில வச்சிருக்கீங்களே இந்த பூதான். மல்லிப்பூனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கங்கா தெரிஞ்சு வச்சிருக்கா. நாங்க பேசிட்டு வரும்போது கோவில்ல வித்த இந்த பூவை பார்த்ததும் மல்லிப்பூனா அத்தைக்கு பிடிக்குமேன்னு அவதான் இதை வாங்கி கொடுத்தா. நடந்த சம்பவம் எதையும் மனசுல வச்சுக்காம உண்மையான அக்கறையோட உங்களை பத்தி கேட்டா. உங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையிலையும் உங்களுக்கு பூ வாங்கி கொடுப்பா? யோசிச்சு பாருங்க.